செய்தி சுருக்கம். உள்நாட்டு செய்திகள். சர்வதேச ரீதியில் பிரபல்யம் அடைந்திருக்கும் வோக் ஃபோர் பீஸ் எனும் சமாதான நடைபவனி எதிர்வரும் 21ஆம் தேதியில் இருந்து 28ஆம் தேதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ளது. அரசு அனுசரணையுடன் இந்த நடைபவனி இடம்பெறும். வெளிநாட்டு செய்திகள். உலகளாவிய ரீதியில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பான நீர் வசதியினை ஏற்படுத்தும் நோக்கில் வாட்டர் ஃபார்வர்ட் எனும் புதிய நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கி இதனை ஆரம்பித்திருக்கிறது. எதிர்வரும் 4 வருடங்களில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பான நீர் வசதியினை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பங்களாதேசுக்கு இன்று பயணமாக உள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் 3 T20 போட்டிகளிலும் இரு அணிகளும் விளையாட உள்ளன. முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ராஜ்ஷாஹியில் எதிர்வரும் 20ஆம் தேதி நடைபெறும். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.